சந்தானம் உன்னை ஏத்துக்கலையா? ஏத்துக்கல தாத்தா. உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தாத்தா. பாட்டி எனக்கு சாப்பாடு வச்சு எனக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க தாத்தா. உனக்கு முள்ளங்கின்னு யார் பேர் வச்சா? பிளேடு மங்கம்மா பாட்டி தான். எனது பிளேடு மங்கம்மாவா? என்னமா அது டிஃப்ரெண்டா பேர் சொல்றா? சாப்பிட்டியப்பா? போதும் போதும் பாட்டி. சாப்பிடுப்பா. சாப்பிடு. ஏன் பாட்டி நீங்க மட்டும் இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்க? ஆனா சித்தியும் அப்பாவும் என்னை வீட்டை விட்டு எதுக்கு துரத்துறாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ தப்பதும் பண்ணலப்பா. தப்பான பேரு அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. சாப்பிடுப்பா. பாட்டி சாம்பார். தண்ணி குடி. பாட்டி இட்லி சூப்பரா பூ மாதிரி இருக்கு. சாம்பார் அதை விட சூப்பர். உங்க சமையல் ரொம்ப பிரமாதம். பாட்டி எனக்கு இன்னொரு பாட்டி இருக்காங்க, பிளேடு மங்கம்மா. அவங்க சமையல் அசல் நல்லாவே இருக்காது. சாப்பிட்றப்ப பேசக்கூடாது. சாப்பிடு. இட்லி வைக்கட்டா? வைங்க. சாப்பிடுப்பா. பங்காரே பங்காரே ஆ பா, பயங்கர பசி எனக்கு. ஆஃபீஸில் ரொம்ப நேரம் வெளில அனுப்பிச்சிட்டாங்களா? ரொம்ப நேரம் ஆகி போச்சு இன்னைக்கு. பயங்கர பசி. என்ன ரெடி? இட்லி எல்லாம் ரெடியாக இருக்கா நமக்கு? எடு. கொஞ்சம் இருங்களே, இப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அம்மா என்ன இப்போ சமையல் ஆரம்பிச்சிருக்கிற? எனக்கு இட்லி போதுமா? எனக்கு இந்த இட்லி வச்சிருப்பேன், அதெங்க? அது சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டாங்களா? ஏன் அது எனக்கு வைக்காம வேற யார் சாப்பிட்டாங்க? என்னது அது? சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு சின்ன பையன் வந்தா பசின்னு சொன்னா, உங்களுக்காக எடுத்து வச்சிருந்ததை அவனுக்கு போட்டுட்டேன். நீங்கள் வரத்துக்குள்ளே சமைச்சிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் ஏமா தயங்குற? நல்ல விஷயம் தானே செஞ்சிருக்க. யாரோ ஒரு பையனுக்கு சோறு போட்டிருக்க. யார் அந்த பையன்? முள்ளங்கிங்க. அவன் சொன்னதை கேட்டு நான் ஆடி போயிட்டேங்க. நம்ம சந்தான கிருஷ்ணன் தான் அவன் அப்பாவா. முதல்ல அவன் அந்த வீட்டுக்கு தான் போயிருக்கான். சந்தானம் துரத்தி விட்டானா. அவனை பார்த்தா பாவமாக இருந்தது. அவனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு தூங்க வச்சுட்டேன். எங்க தூங்க வச்ச? அங்கே வெளியில் திண்ணையில தான் தூங்குறான். திண்ணை இல்லையா?
வரும்போது இந்த பையனை கவனிக்கலையே நான். தம்பி தம்பி தாத்தா என்னப்பா சந்தானம் உன்னை ஏத்துக்கலையா? ஏத்துக்கல தாத்தா. உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தாத்தா. பாட்டி எனக்கு சாப்பாடு வச்சு எனக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க தாத்தா. கவலைப்படாத, உண்மை ஒரு நாள் வெளியில் வரும். அன்றைக்கி நிரந்தரமாக உனக்கு அந்த வீட்டில் இடம் கிடைக்கும். அந்த வீட்டில் மட்டும் இல்லை, அவங்க மனசுலையும். அது வரைக்கும் நீ கேர் ஆஃப் திண்ணை இல்லைப்பா, கேர் ஆஃப் ஹரிதாஸ். ம் 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 இந்த சாப்பிடு. ஹாய் ஆண்டாள். ஹாய் மாலா. யாரும்மா இது பேர் சொல்லி கூப்பிடுறான்? என் பேரு முள்ளங்கி. முள்ளங்கியா? என்ன பேர் அது? ஆமா, எங்க பேர் உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் பாட்டி சொன்னாங்க. என்னம்மா உன்னை பாட்டின்னு சொல்றான்? பாட்டின்னு தானே கூப்பிட்டா, கூப்பிட்டுட்டு போட்டும். இப்பதான் பாட்டி உங்க போட்டோவை காட்டி உங்க பேர் சொன்னாங்க. மா என்னம்மா பையன் ஸ்மார்ட்டா பேசுறான்? யார் இவன்? யாருன்னு நீயே கேளு. யாருப்பா நீ? நானு பப்பு கப்புவோட தம்பி. ஓ, பப்பு கப்போட கசினா? இல்ல இல்ல, சொந்த தம்பி. சந்தான கிருஷ்ணன் என்னோட அப்பா. என்னம்மா சொல்றான்? சந்தான கிருஷ்ணன் இவனோட அப்பாவா? ஐயோ, கன்ஃபியூஸ் பண்றான். அதான் எனக்கும் புரியல. உனக்கு முள்ளங்கின்னு யார் பேர் வச்சா? பிளேடு மங்கம்மா பாட்டி தான். எனது பிளேடு மங்கம்மாவா? என்னம்மா அது டிஃப்ரெண்டா பேர் சொல்றான்? இவன் பேசுறத கேட்டா எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஆனா இவன் கூட இருந்தா பொழுது போறதே தெரியல. ஆமா, எங்க ஸ்கூலுக்கு போற நீ? நானா ஸ்கூலா? அதெல்லாம் டைம் வேஸ்ட். நான் பிசினஸ் பண்றேன். பிசினஸா? என்ன பிசினஸ் பண்ற? இல்ல இல்ல, என்னோடது ஓன் பிசினஸ். ஓன் பிசினஸா? அம்பானி ரேஞ்சுக்கு பேசுற? என்ன பண்ற சொல்ல? அது வாயில சொன்னா புரியாது, செஞ்சு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு என் டேலண்ட் தெரியும். ஒரு வாட்டி உங்க மணி பேசுதாங்க. என்ன பண்றான்? இதுல 240 ரூபா இருக்கு. எடு பாரு சீக்கிரம். கரெக்டா? எப்படிடா கரெக்டா சொன்ன? ஆச்சரியமா இருக்கு. இன்னொன்னு கூட சொல்லுவேன். பாட்டி உங்க வளையல் கொடுங்க. ம் இந்தா. இது 16 கிராம். எப்படிடா கரெக்டா சொல்ற? கரெக்ட் தானே? என்னம்மா இது இவ்வளவு கரெக்டா சொல்றான்? ஏய், நீ இந்த வயசுல ரொம்ப கேடியா இருக்க. யார் நீ? என்ன பிசினஸ் பண்ற? திருட்டு பிசினஸ். திருட்டு பிசினஸா? பிளேடு மங்கம்மா பாட்டி தான் எங்களுக்கு டீச்சர். பஸ்ல பிக் பாக்கெட் அடிக்கிறது, நகையை திருடுறது, இதுல நான் எக்ஸ்பர்ட். என்னம்மா இந்த மாதிரி பசங்களெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுருக்க? ஐயோ, நான் இங்கெல்லாம் திருட மாட்டேன். பணக்கார வீட்ல தான் திருடுவேன். அப்படி பிளேடு மங்கம்மா கத்து கொடுத்தாங்க. ரொம்ப டேஞ்சரான தம்பியா இருப்பான் போல இருக்கே. டேய், திருடுறது தப்பு இல்லையா? வால்மீகி திருடன் தானே, ராமாயணம் எழுதுறாருல. இந்த வயசுல எப்படி பேசுறான் பாரு. நீயும் வளர்ந்திருக்கே, ஏதாவது பேசுற? ஏய், வளர்ந்து கெட்டவளே வேண்டாம். ஏய் வேணாண்டா, இங்க வா, சொன்ன கேளு. அடடா ஓடாத, விழுந்துற போற. ஏய் இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா, நான் சொல்றது கேளு. போச்சு, எல்லாம் போச்சு. என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. வெளியில தலை காட்ட முடியாது போல இருக்கு. என்ன காவம் உனக்கு? கடவுளே, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. சாதம் காய வைக்க போறியா? சரி சரி, நான் சாவ போறேன். ஐயோ அம்மா, சாவ போறேன். என்னம்மா பண்ற? ஏய் விட்றி, நான் சாவ போறேன். என்னம்மா பண்ற? அப்பா அப்பா கல்லு மாதிரி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வாப்பா மா, நீ முதல்ல இறங்குமா. இறங்குமா முதல்ல. நீ என்னடி பண்ற?
இப்ப சாகுற அளவுக்கு என்னம்மா ஆச்சு? ஏ வார்டுல என்ன அர்த்தம் இருக்கு? எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இரு வெயிட் எனக்கு ஒரு சந்தேகம். கீழே போகும்போது சாதமா தானே போனேன், கீழே என்ன ஆச்சு? இப்படி தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மேல வந்திருக்க? ஹரிதாஸ் வீட்ல முள்ளங்கி இருக்கு. அவ்வளவுதானே? முள்ளங்கி தொண்டை போட்டிருக்காரு, கேட்டா 4 கொடுக்க போறாரு. ஐயோ நான் சொல்றது முள்ளங்கி செடி இல்ல, மரம் மாதிரி வளர்ந்துருக்கானே உங்க பையன் முள்ளங்கி. அந்த முள்ளங்கியா? அப்ப அங்கங்க போய் முளைச்சான்? நாம தான் வெளியே தள்ளி கதவை சாத்தினமே. அதான் ஹரிதாஸ் அண்ணன் வீட்டுல போய் அடைக்கலன்னு புகுந்துக்கிட்டான். ஓஹோ, ஹரிதாஸ் கையில தாத்தா தாத்தான்னு சொல்லி ரொம்ப ஐக்கியமாயிட்டான். எதா பண்ணணுமே? ஆ, நம்ம எல்லாரும் குடும்பத்தோட விஷத்தை குடிச்சு செத்துடலாம். நீங்க 2 பேரும் செத்துருங்க, நானும் பாப்பும் பெர்ஃபெக்ட்டா காரியம் எல்லாம் பண்ணிடுறோம். தேங்க்யூமா. என்ன அவ பேசுறா, நீங்க தலையாட்டுறீங்க? எங்க ஒரு 12 வயசு பையன் நம்ம எல்லாருக்கும் தண்ணி காட்டிட்டு இருக்கான். எப்படிங்க ஏதாவது செய்யணுங்க? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒண்ணு பண்ணலாமா? அந்த பையன் நம்ம வீட்லயே கொண்டு வந்து வச்சுக்கலாமா? நம்ம வீட்டுல அது ஏன்னாகா ஹரிதாஸ் அண்ணன் வீட்டுல இருந்தான்னு வச்சுங்க, அவன் அண்ணாவை பிரெயின் வாஷ் பண்ணுவான். அப்புறம் ஹரிதாஸ் அண்ணன் அவனுக்கு புண்ணியாஞ்சலாம் பண்ணி அவன் நம்ம பையன்னு ஊரெல்லாம் போய் சொல்லிடுவாரு. இந்த கேமை முடிச்சுட்டு வரேன், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஐயோ போச்சு. அம்மா பூட்டி இருக்கியா? சாவி கொடு. அது நான் மார்க்கெட்டுக்கு போனப்ப சாவியை தொலைச்சிட்டேன். நானே எப்படி திறக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு என் இருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. என்ன பண்ற நீ? என்னாச்சு? நான் இருக்கும்போது நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இவ்ளோ பெரிய பீரோ உன்னால திறக்க முடியுமா? சரி இங்க வாங்க. என்னம்மா பேட்ஸ்மேன் பிச்சை டெஸ்ட் பண்ற மாதிரி தட்டி தட்டி பாக்குறான்? யார்கிட்ட ஒருத்தர்கிட்டயாவது ஏர் பின் இருக்கா? இந்தா. ம், திறந்துட்டானே, அடடா. பரவாயில்ல, கெட்டிக்காரன்டா நீ. பெரிய ஆளுடா நீ. இங்க பாருமா, பீரோ திறந்துட்டான். எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் இங்கே இருக்கட்டும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பாவும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஆனா காமாட்சி தான் லபலபன்னு கத்துவா. அது அப்புறம் பாத்துக்கலாம். இனிமே எனக்கு 3 அக்கா. என்னது, எங்க அம்மாவே சேர்த்து சொல்றியா? இல்ல இல்ல இல்ல, அப்பு அக்காவை சேர்த்து. ஏமாத்திட்டியேடா. ஹாய் அக்கா. ஹாய். ஆண்டாள் அக்காவும் மாலா அக்காவும் என் கூட நல்லா பேசுறாங்க. நீங்க பேச மாட்டீங்களா? நானும் பேசுவேனேப்பா. சரி உங்க பேர் என்ன? என் பேரு உமா. உமாவா? நிறைய பேர் உங்களை அண்ணி அண்ணின்னு தான் கூப்பிடுறாங்க. நானும் அப்படி கூப்பிடலாமா? கூப்பிடலாமே. தேங்க்ஸ் அண்ணி. நீங்க வேலை பாக்குறீங்களா? ஆமாப்பா, நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன். அப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குமே. எனக்கு நீங்க வரும்போது சாக்லேட் பிஸ்கெட் வாங்கிட்டு வரீங்களா? கண்டிப்பா நிறைய வாங்கிட்டு வரேன். அண்ணி டைம் என்ன ஆகுது? ஐயோ, இப்பதான் வாட்ச் கட்டியிருந்தேன். அதுக்குள்ள எப்படி காணாம போச்சு? என்னாச்சு அண்ணி? இல்லடா, நீ இப்பதான் வாட்ச் கட்டியிருந்த, எப்படி காணோம்னு தெரியல. என்ன அண்ணி, ஒரு வாட்ச் கூட பத்திரமா வச்சுக்க தெரியலையா? இதானே உங்க வாட்ச்? அட பாவி, உன்கிட்ட எப்படி வந்துச்சு? அது உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நைஸா உங்க கையில இருந்து எடுத்தேன். ஐயோ, எனக்கே தெரியல பாருடா. ஏன்டா இப்படிலாம் பண்ற நீ? சும்மா விளையாடுன அண்ணி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சின்ன பையன் நானே இவ்ளோ ஈஸியா வாட்ச் எடுத்தேனே. வெளியில எவ்வளோ பெரிய திருடங்க இருக்கணும். ஃபியூச்சர்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன். தப்பு பண்ண கூட நியாயப்படுத்தி பேசுறியே, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குடா. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி. போதும் போதும். என்னங்க, நான் போயிட்டு வரேன். தண்ணிக்காரனுக்கு பணம் கொடுக்கணும், அவன் வந்தா 30 ரூபா கொடுங்க. பூக்காரம்மா வருவாங்க, சாமி கடியில காசு வச்சிருக்கேன், சாயந்தரமா தான் வருவாங்க, அவங்க வந்தா கொடுத்துருங்க. சமைச்சு வச்சிருக்கேன், நேரத்தோட எடுத்து சாப்பிடுங்க. மீனாட்சி, நீ ரொம்ப பாவம்மா. வீட்லயும் கஷ்டப்படுற, வெளியில போய் வேலைக்கும் போய் கஷ்டப்படுற. இத்தனை வருஷமா நீங்க தானங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, இப்பதானே நான் போக ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கும் பழையபடி வேலைக்கு போகணுன்னு ஆசை.
ஆமாம் இப்போ ஒரு 10 அடி நடந்தாலும் எனக்கு மூச்சு வாங்குதுமா. உங்களை யாருங்க இப்ப வேலைக்கு போக சொன்னா? கண்டதை நினைச்சு யோசிக்காம நிதானமா வீட்ல ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி. யாருமே யார்ப்பா நீ? என் பேரு முள்ளங்கி. தாத்தா என்ன முரளின்னு கூப்பிடுவாரு. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுங்க. முரளிங்கிறது நல்ல பேர் தானப்பா, நாங்க அப்படியே கூப்பிடுறோம். ஆமா, தாத்தான்னு சொன்னியே, அது யாரு? ஹரிதாஸ் தாத்தா. ஹரிதாஸ் தாத்தாவா? புரியலையேப்பா. ஹரிதாஸ் தாத்தா என் சொந்த தாத்தா இல்ல, நான் சும்மா அப்படி கூப்பிடுவேன். ஆஹா. ஓ, நான் சந்தான கிருஷ்ணனோட பையன். எனக்கு 12 வயசுக்கு அப்புறம் தான் அவரு அப்பான்னு தெரிஞ்சுது ஆண்டி. அப்பா என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கவே மாட்டாரா ஆண்டி? ஐயோ பாவம், இந்த வயசுல இவனோட பிரச்சனையை பாருங்க. எல்லாம் சரியாயிடுப்பா, நீ கவலைப்படாத. உள்ள வா 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 வா. டேய் 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 மெதுவாக சாப்பிட்றா, தொண்டையில் கிண்டையில் மாட்டிக்கு போகிறது. அங்கிள், இந்த வீட்ல ஹரிதாஸ் தாத்தா நீங்க எவ்வளோ அன்பா இருக்கீங்க. என்னோட அப்பா எதுக்கு அன்பா இருக்க மாட்டேங்கிறாங்க? நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, கூடிய சீக்கிரம் உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அன்பா நடந்து பாரு. தேங்க்யூ ஆண்டி. உங்க வீட்ல யாரும் பசங்களே இல்லையா ஆண்டி? நீங்க 2 பேர் தானா? ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே நான் அடிக்கடி இங்க வரேன். தாராளமா எப்ப வேணாலும் வாப்பா. ஏங்க, ஆ? இவனை பார்த்தா நம்ம சின்ன வயசு ரகுவை பாக்குற மாதிரி இருக்குல்ல? மீனாட்சி, உனக்கு லேட் ஆகுது, சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். வரேன்ப்பா. பாய் ஆண்டி. பாய். அங்கிள், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இவ்ளோ டேப்லெட்ஸ் இருக்கு. ஆமாம்ப்பா, என்னாச்சு அங்கிள்? கால் ரொம்ப வலிக்குதுப்பா. நீங்க தூங்குங்க, நான் உங்களுக்கு அமுக்கி விடுறேன். வேண்டாம்ப்பா. நீங்க படுங்க அங்கிள். அப்பா, ஐயோ, ஆமா. நல்லா படுங்க அங்கிள். மழை பெய்யுதா? வானம் கூட மேகமூட்டம் இல்லாம தெளிவா தானே இருக்கு. சரி, பிரம்மையா இருக்கும். என்னது மேலேந்து தண்ணி வருது? யாராவது ஒன் பாத்ரூம் போறாங்களா? அதுவும் இல்லையே. அப்ப பிரம்மதான். நீதான் தண்ணி ஊத்துறியா? நீதான் ஊத்துறியாடா? என்னடா காதை பிடிச்சி தெருகிற, சிரிச்சிட்டு நிக்கிற? வலிக்கலையே, கொள்ளு பாட்டி வலிக்கலையே. என்னது கொள்ளு பாட்டியா? டேய், பாட்டின்னு கூப்பிடு, கொள்ளு பாட்டின்லாம் கூப்பிட கூடாது. நான் பங்காரு பாட்டியே பாட்டின்னு தான் கூப்பிடுவேன். உங்களை நான் எப்படி பாட்டி நான் கூப்பிடுறது? நீ கிளை போல்டா இருக்கியே. டேய், நீ ரொம்ப பேசுற. யாரா நீ?